அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி வந்தருள் புரிய மிக விரைவு தருணம் மாமன்றிலே சுந்தர வடிவாய் ஞான உருவாய் விளங்கும் சுத்த சன்மார்க்க சத்குருவே தந்தருள் புரிய வரமண்ணால் தந்து தனி அருட்ஜோதியை எனது சிந்தையில் உணர்வித்து என்னோடு கலந்து செய்வித்தருங்க செய்வியே அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. பொருநற்கொடியே மற்றுயர்ந்த பொன்னங்கொடியே போதாந்த வர்ணக்கொடியே எல்லாம் செய் வல்லர் இடம் சேர் மணிக்கொடியே தருணக்கொடியே என்னை தந்த தாங்கி ஓங்கும் தனிக்கொடியே கருணை கொடியே ஞான சிவ காமன் கொடியே அருளிலே கொடியே சன்மார்க்க நீதி கொடியே சிவகீத பாட்டு கொடியே இறைவர்கள பாக கொடியே மரணாக நாட்டு கொடியே என்ற ஞான கொடியே என் புறமா கூட்டு கொடியே சிவகாம கொடியே அடியே கருளவே மாலர் கொடியேன் குற்றமெல்லாம் மன்னித்தருளே மரணமெனும் சால கொடியை ஒடித்தெனக்குள் சார்ந்து விளங்கும் தவ கொடியே கால கருவை கடந்துழிவான் கருவும் கடந்து மயங்குகின்ற கோல கொடியே சிவஞான கொடியே அடியே கருளுகவே நாட கொடியே மனமடக்கி நல்ல மனதை கணிவித்து பாட பிழையை பொறுத்தெடுத்து பாதம் ஈதாண்ட பதிகொடியே தேட கரும சித்தியெல்லாம் திகழ தயவால் தெரிவித்த கோடா கொடியே சிவதர்ம கொடியே அடியோர் கருளகவே அடியோர் கருளகவே. புலங்கொள் கொடியே மனம் போல போக்கில் போகாதனை நீட்டு நலங்கொள் கருணை சன்மார்க்க நாட்டில் விடுத்த நற்கொடியே வலங்கொள் ஞான சித்தியெல்லாம் வயங்கு விளங்கும் மணிமன்றில் குளங்கொள் கொடியே மெய்ஞான கொடியே அடியா கருளுகவே சமய குளிர்வேணா விரைந்தவரை மறிக்கோரிந்த வல்ல கொடியே மனக்கொடியே செரிக்கும் பெரிய உணர்த்தோகும் தெய்வ கொடியே சிவஞான குறிக்கும் கொடியே ஆனந்த கொடியே அரிய கருளவே தடுக்கல் அரிய பயம் கவலை எல்லாம் தவிர்த்து கருத்துள்ளே அடுத்த கொடியே அருளமுதம் அளித்து எந்தனை மெய்கரத்தால் எடுத்த கொடியே சித்தியெல்லாம் இந்த மகனே என்று எனக்கே
எடுத்த கொடியே ஆனந்த கொடியே அடியார் கருளுகவே. ஏட்டை தரித்து என்னென்னமெல்லாம் ஈதே ஒளி தந்து யாம் வணங்க பாட்டை முனைந்து பரிசளித்த பரம ஞான பதிகொடியே. சேட்டை தனி பேரருள் செங்கோல் செலுத்தும் சுத்த சன்மார்க்க கோட்டை கொடியே ஆனந்த கொடியே அடியே கருளுகவே. கொடியே அடியே கருளுகவே. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அன்பென்னும் பிடியுள்ளகப்படும் மலையே அன்பென்னும் குடிப்புகும் மரத்தே அன்பென்னும் வரைக்கு உட்படும் பரம்பொருளே அன்பென்னும் கரத்த மூலமுதே அன்பென்னும் கடத்துளடங்கிடும் கடலே அன்பென்னும் உயிர் ஒளிதலிலே அன்பென்னும் அணுவிலமைந்த பேரொளியே அன்புருவாம் சிவ பரமே. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. இகநிலை பொருளாய் பரநிலை பொருளாய் அகமர பொருந்திய அருட்பெரும் ஜோதி. நீனமின்றிகவர திரட்டில்லை பொருளாய் ஆனமில் நோக்கிய அருட்பெரும் ஜோதி. உரைமனம் கடந்த ஒரு வெளிவெளிவே அரசு செய்தோங்கும் அருட்பெரும் ஜோதி. ஊக்கமும் உணர்ச்சியும் ஒளிதரும் ஆக்கமும் ஆக்கமும் அருளிய அருட்பெரும் ஜோதி. எல்லையில் பிறப்பினும் இருங்கடல் கடத்தியன் அல்லலை நீக்கிய அருட்பெரும் ஜோதி. ஏராடினை இயக்கிய தனக்கே ஆறாறு காட்டிய அருட்பெரும் ஜோதி. ஐயமும் திரிவும் அருத்தெனதுடம்பினுள் ஐயமும் நீக்கிய அருட்பெரும் ஜோதி. ஒன்றன இரண்டன ஒன்று இரண்டன இவன் அன்றன விளங்கி அருட்பெரும் ஜோதி. ஓதாது உணர்ந்திட ஒளியளித்து எனக்கு ஆதாரமாகிய அருட்பெரும் ஜோதி. அவ்விய மாறியோர் அருந்த வைத்தவே அவ்வியல் வழுத்தும் அருட்பெரும் ஜோதி. திருநிலை தனிவெளி சிவவெளி எனும் ஓர் அருள்வெளி பதிவான அருட்பெரும் ஜோதி. சுத்த சன்மார்க்க சுகந்தன வெளி எனும் அத்தலை சிற்பவை அருட்பெரும் ஜோதி. சுத்தமை ஞான சுகோதய வெளியனும் அத்துவித சபை அருட்பெரும் ஜோதி. தூய கலாந்த சுகந்தர் வெளியனும் ஆய சிற்றமையில் அருட்பெரும் ஜோதி. ஞான யோகாந்த நடந்திது வெளியனும் ஆடியில் சிற்றவை அருட்பெரும் ஜோதி. விமல போதாந்த மெய்ப்பொருள் வெளியனும் அமல சிற்றமையில் அருட்பெரும் ஜோதி. பெரிய நாதாந்த பெருநிலை வெளியனும் அரிய சிற்றம்பல அருட்பெரும் ஜோதி. தனிப்பொருள் வெளியனும் அத்திரு அமரத்து அருட்பெரும் ஜோதி.
அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. அருட்பெருஞ்சோதி நல்லா சீரும் சிறப்பும் பெற்று மேலும் சன்மார்க்க சங்கங்களை இங்கே துவங்கணும்னு சொல்லி எல்லாம் வல்ல இறைவனாகிய அருட்பெருஞ்சோதி ஆண்டவரும் பிரார்த்தித்துக் கொள்கிறோம். எல்லா அதிகாரிகளின் சார்பாக திருவண்ணாமலை சங்கத்தின் சார்பாகவும் சன்மார்க்க சங்கத்தின் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுடைய சேவை வர வேண்டும் என்று நமக்கு உடம்பு நிலையற்றது. ஆனால் அந்த நிலையற்ற உடம்பில் இருந்து ஆன்மநேயம் நிறைய ஆன்மாக்களுக்கு ஜீவாரணம் பணி பண்ண வேண்டும் என்று அந்த நிலையற்ற உடம்பாக நினைத்து ஒவ்வொரு ஆன்மாக்கும் ஜீவாரணம் பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அற்புத மனம் யாருக்கு வரும்? பெரிய கோடி கோடியாக பணம் வைத்திருப்பார்கள், ஆனால் மனம் வராது. ஆனால் ஒன்றுமே இல்லாதவர்களிடம் இருக்கிறது என்றால் எல்லாத்தையும் வென்று விட்டார்கள். அதுதான் இந்த செயல்படுத்திக் கொண்டிருக்கிறது. இது காசு கிடையாது, இந்த ஆசீர்வாதம். இப்போ இந்த துண்டு எடுத்து வரோம், கையில் எடுத்துட்டோம்னா நாளைக்கு மிளகு சேரும் உப்பு கஞ்சி அவன் வீட்டில் தர்மசாலை ஆரம்பிக்கும். முதல் சாமி தர்மசாலை ஆரம்பிச்சு சொன்னார், அப்புறம் ஞான சபை, அப்புறம் கல்விச்சாலை,
உபகாரச்சாலை, மருத்துவச்சாலை 5 செய்ய சொல்கிறாங்க. முதல் தர்மசாலை ஆரம்பிக்கும். அதனால் கோச்சிக்காம நான் ₹1 போதும், அதிகமாக காசு கிடையாது. இது வந்து ஜீவகாரத்துக்கு நம்ம முத காசு வளர்க்கணும். அன்படி அதாவது பிச்சை எடுத்து கிடையாது. இது வந்து ஆசீர்வாதம். அப்படியே போயிட்டு கையில் இருக்கிறது மட்டும் அப்படியே போயிட்டு அதுக்காக வளர்ந்து அற்புத நாட்டோட 18 ராமசாமி வராது. நம்ம 20-21 இருக்கிறோம். அப்போ ஒரு நூற்றாண்டுனா 13ஆம் நூற்றாண்டு ஒவ்வொரு நூற்றாண்டு ஒரு இறை அனுப்புறாரு. ஏன் அனுப்புறாருன்னா இந்த பூமியில மனிதர்கள் அறியாமல் வராங்க, அறிவு இல்லை. அப்போ ஒரு இறக்குவதாக அனுப்புறாரு. அவங்க எல்லாம் சொல்லி பார்த்துட்டு வாழ்க்கை போயிட்டாங்க. கடவுள் பார்க்குறாரு, என்னடா இவ்வளோ இறக்குவதை நம்ம அனுப்புகிறோம், மற்றவங்க சொல்லி வச்சு மக்கள் காரணம் சொல்லிட்டு மூவருக்கு தேவை முத்ததான் கூப்பிட்றாங்க. சாமி இவங்களுக்கு ஏதாவது இந்த மக்கள் தெரிஞ்சதுக்கு எல்லாம் வழி இருக்கா சொல்லுங்க. இப்போ தான் மெஜாரிட்டி மாறி ஆகும். மெஜாரிட்டினா அதான் இருக்கணும். அப்போ ஒன்றுமே செய்ய முடியாதுன்னா கை கொடுக்குறாங்க. ஐயா எல்லாம் முடியாது ஒதுக்கிறாங்க. அப்புறம் அறுப்பு வேண்டாம் பார்த்து ராமலிங்கம் வைஷ்ணவ சிவனசாமி பேர் தான் ராமலிங்கம். அவர் வளர்ந்தாலும் கூட பேர் வந்தது. அப்போ ஒரு பேருக்கு ஒரு முடிவு கொடுக்குறாரு. அம்மா வந்து இதான் இங்கே தருவாங்க இருக்குது. இந்த சகத்தை கொடுத்துட்டு அனுப்புகிறார் ராமசாமி. ராமசாமி ஆண் கிடையாது, பெண்ணு கிடையாது. அது நம்ம கிடையாது. அது மாபெரும் சக்தி. நம்ம வாழ்க்கை வாழ்வதற்காக வாழ்ந்துட்டாங்க வந்து ரோல் மாடல் ஒரு சக்தி. அது அந்த சக்தி என்ன சொல்லுது, நீங்கள் தப்பிச்சுக்கணும்னா உலகத்தோட மட்டும் உள்ள வர சொல்கிறேன். சத்திய ஞான சபைக்கு வடலூர் போனீங்கன்னா அந்த உள்ளே போகும்போது கொலை கருத்துவம் மட்டும் உள்ள வாங்க அப்படின்னு எழுதுங்க. எனக்கு தெரியாது, நான் படிக்காத நினைச்சேன். அதான் வரைக்கும் படிச்சு எது படிக்கிறது தெரியாது. அப்போ கொலைனா என்ன தெரிவிக்காங்க. மனால வடலூர் போகிறேன். கொலைனா என்ன அதுவும் தமிழ் தெரியல, தமிழே நமக்கு தெரியாது. அப்படியே ஏன் படிக்கிறது. அப்போ புலான்னா மனுஷன், கொலை ஒரு உயிரை வெட்டி சாவடிக்கும். அப்போ ஒரு உயிரை வெட்டி சாப்பிட வேண்டாம். கொன்றால் பாவம், தின்றால் போகணும் ஒரு பழமொழி. அதுக்கான கூட நம்ம நாளும் தெரியாது. இந்த சக்கரை புது இருந்தால் வேறு கையாள ஒரு விஷயம் நான் பார்க்க போயிட்டு அவர் பேசுவேன். I
அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. எல்லாம் வல்ல அருட்பெரும் ஜோதி ஆண்டவருக்கும் வாடிய பெயரை கண்டபோதெல்லாம் வாடிய வள்ளல் பெருமானாருக்கும் சீர்மிகு சென்னையை தர்மபுரி சென்னையாக்கி வாழ்ந்து வழிகாட்டிக் கொண்டிருக்கின்ற அருள்ஜோதி அண்ணாலய சதீஷா தடிகளார் ஐயா அவர்களுக்கும் தயவு கருணை அன்பு அருள் உணர்வோடு இந்த அற்புதமான சன்மார்க்க சேவையை புரிந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்துள்ள நமது உதயகுமார் ஐயா, அவருடைய வாழ்க்கை துணைவியார், அவர் பெற்ற மக்கள் செல்வம், அவருக்கு உறுதுணையாக உள்ள அனைவருக்கும் இந்த தயவான நேரத்தில் தயவு வந்தனத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ரொம்பவும் மகிழ்ச்சி. இன்னைக்கு வள்ளல் பெருமானார் வடலூர்ல தர்மசாலை நிறுவிய நாள். இது உலகத்துக்கே ஒரு பொன்னான நாள். இந்த நாள்ல இந்த இடத்துல இறைவன் பரிபூரணமா விளங்கிட்டு இருக்க காரணத்தினால இறைவன் இங்க வந்து இந்த செயலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அருள் கொடுத்துருக்காருன்னு சொன்னா நம்மளோட உதயகுமார் ஐயாவும் அவங்களோட மனைவியும் எவ்வளோ பெரிய ஒரு பெரிய நிலையில இருக்கிறதுனால தான் இறைவன் தர்மசாலை திறந்தனால இங்க வந்திருக்கவங்க எல்லாமே பெரிய பாக்கியம் பெற்றவங்கன்னு சொன்னோம். அவங்க 2 பேருமே சாதாரணமானவங்க கிடையாது. பார்க்கறதுக்கு ரொம்ப எளிமை, தயவு, கருணை, அருள் ஒழுக்கத்தோடு இருந்தாலும் முதல்ல அவங்கள பார்க்கும்போதே ஒரு ஒழுக்கம் வந்துச்சு. சன்மார்க்கம்னா என்னன்னு சொல்றதுக்கு ஒரு நல்ல உதாரணமா உடையிலையும் எளிமை, உணவிலையும் எளிமை, வார்த்தையிலையும் எளிமை, தயவுல மட்டும்தான் மிக சிறந்தவர்களா இருக்காங்க. சிவன் மட்டும்தான் இறைவன், மற்றவங்க எல்லாமே சிறு தெய்வம் அப்படிங்கிற ஒரு காலகட்டமா இருந்துச்சு. வள்ளல் பெருமானாரோட காலகட்டத்துக்கெல்லாம் முன்னால சிவன் ஒருவரே பெருந்தெய்வம், மற்றதெல்லாம் சிறு தெய்வம் அப்படிதான் சொல்லிட்டு இருந்தாங்க. பெருமானாரோட காலத்துல முருகர், சரஸ்வதி, லக்ஷ்மி, விஷ்ணு, இவங்க எல்லாமே வந்து பிரம்மா, இவங்க எல்லாருமே பெரிய தெய்வம். காட்டேரி, கருமாரி, குலதெய்வம், இப்படி ஒரு சூழ்நிலையில வளர்ந்தவங்க எல்லாமே சிறு தெய்வம். இறைவனோட பேர்ல பலி சொல்றதுனால, பலி கொடுக்கறதுனால அவங்கள சிறு தெய்வம் அப்படிங்கிற ஒரு பட்டியலுக்கு வந்துட்டாங்க. இந்த நிலை ஏன் வந்துச்சு அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, சிவனோட வழிபாட்டில் இருந்தவங்களும் சரி, கடவுள் வழிபாட்டில் இருந்தவங்களும் சரி, தீண்டாமை அப்படிங்கிற ஒரு விஷயத்த மனசுக்குள்ள எடுத்துக்கிட்டு ஜாதி, மதம், சமயம் இதில் எல்லாமே பிரித்து பாகுபாடு பார்க்கின்ற ஒரு நிலை வந்தது. நாங்கள் தான் ரொம்ப பெரியவங்க, அதுக்கு அடுத்த நிலையில் இருக்கிறவங்கெல்லாம் பிரம்மத்தை பூரணமாக உணர்ந்தவர்கள் தான் பிராமணர்களாக இருக்க முடியும். தன் அடக்கத்தோடும் தன்னை வெளிப்படுத்திக்காமல் எல்லா உயிருக்குள்ளேயும் அருள் ஒளி விளங்குறது. அந்த அருள் ஒளி சிவமா இருக்கு, அந்த சிவம் மறைந்து கொண்டு இருக்கிறதுங்கிற உண்மையை உணர்ந்து அந்த சிவம் அவங்களுக்கு வெளிப்படுறதுக்கு நம்மளாலான ஆத்ம சேவையை செய்யணும்னு நினைக்கிறவங்க தான் உண்மையான பிராமணர்கள். அந்த அந்த காலகட்டத்தில் இருந்தவங்க எல்லாருமே எப்படி இருந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா, இறைவனை வெளிப்படையா எல்லாருக்கும் சொந்தமானவர், வாங்க எல்லாரும் இந்த தரிசனத்தை நாம செய்யலாம், எல்லாரும் இதை நம்ம ஏற்றுக்கலாம், எல்லாரும் வரணும் இல்லாம ஜாதி, மதம், பல வேறுபாடுகள், உயர்வு தாழ்வு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையெல்லாம் இருந்த காரணத்தினால அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சாதாரண நிலையில இருக்கிறவங்களோட மனசெல்லாம் பாதிச்சு, ஒடுக்கப்பட்டவர்கள் எல்லாமே வந்து ஒரு மனசு வலிச்சு, எனக்கும் ஒரு இறைவன் வேணும் இல்லையா, நானும் ஒரு இறைவனை வழிபடணும்ல, நீங்க மட்டும் கோவிலுக்கு போறீங்க, நீங்க மட்டும் வழிபடுகிறீங்க, நானும் ஒடுங்கிறதுக்கும், நானும் பயப்படுறதுக்கும், நானும் கையெழுத்து வணங்குறதுக்கும் எனக்கு ஏதோ ஒன்று வேணுமே. ஏன்னா எல்லாருக்குமே இறைவன் ஒருத்தர் மேல நமக்குள்ள இறைவன் இருக்கிறதுனால அது உள்ள இருந்து தூண்டும். அப்ப ஏதோ ஒண்ணு நான் வணங்கணுமே, நான் நேசிக்கணுமே, நான் அதை அனுபவிக்கணுமே அப்படின்னு அவங்களுக்கு தூண்டப்படுற பொழுது அந்த செயல் என்னவா ஆயிடுது அப்படின்னு சொன்னா, அவங்க
மாதிரி இது குலதெய்வம், இது காட்டேரி அப்படிங்கிற மாதிரி ஒரு பேர் வச்சுட்டு நம்மளோட இந்த சாமியை தான் வணங்குவோம்னு சொல்லிட்டு வணங்குறது இல்லாமல் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த சாமிக்கு வந்து சாராயம் வைக்கிறது, அந்த சாமிக்கு ஆடு பலி கொடுக்கறது, மாடு பலி கொடுக்கறது. இறைவன் இதெல்லாம் கேட்கிறாரு. ஏன்னா அவங்களோட அறியாமையை விலக்கி எல்லாருக்கும் இறைவன் பொதுவானவர் அப்படிங்கிறத சொல்லி கொடுக்காத காரணத்தினால இவங்களுக்கு தெரிஞ்சது இதுதான் இறைவன் சொல்லிட்டு வணங்க வந்துட்டாங்க. அப்ப பெருமானார் தான் சொல்றாரு, சிறு தெய்வ வழிபாட்டிலிருந்து நம்ம அருள் நிலைக்கு பயணிக்கணும். எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க, சிறு தெய்வ வழிபாடு செய்யக்கூடாது, இறைவன் ஒருவரா இருக்காரு, அவர் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரா இருக்காருன்னு சொன்னதோட முன்னர் இதை பூட்டியவன் மிக வல்லவன், அவன் பூட்டிய பூட்டை இது வரைக்கும் யாரும் திறக்கவே முடியலன்னு சொல்லிட்டு வல்லல் பெருமானார் சொல்றான். அப்ப பெருமானார் வந்த காலகட்டத்துக்கு பிறகு நாம் எல்லாரும் சுத்த சன்மார்க்கத்துல பயணிக்கிறதுக்கு நாம ஒரு முயற்சி எடுக்கணும். வல்லல் பெருமானார் தர்மசாலை தொடங்கி இவ்வளோ காலம் ஆயிடுச்சு. ஜீவகாருண்யத்துல நாம எல்லாருமே தர்மத்தை நாம மட்டும் செய்கின்ற பொழுது அது ஒரு கீர்த்தி, தர்மத்தை எல்லாரையும் செய்ய வைக்கின்ற பொழுது அது ஒரு பூர்த்தி. அப்போ எல்லாரையும் தர்மம் செய்ய வைக்கிறதுக்கு என்னோட அருள்படி எப்படி இருக்கணும், எல்லாமே செய்ய முடியும். அந்த காலகட்டத்தில் நாம நிறைய விட்டு கொடுத்து நமக்கு அதை புரிஞ்சுக்க முடியாம பரவாயில்ல, நான் மட்டும்தான் சாமி, நான் மட்டும்தான் பூசாரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன விஷயத்துல இருந்துட்ட காரணத்தினாலதான் அப்படியே சிறு தெய்வ வழிபாடு, கொலை செய்துதான் இறைவனை வணங்க முடியும்ன்ற அறியாமையில மக்கள் போயிட்டாங்க. ஆனாலும் எடுத்து சொல்லணும், எது சைவம், எது சைவமா இருக்கு, எது சிவமா இருக்கு, சிவம்னா என்ன, சைவம்னா என்ன, உண்மை நிலையனா என்ன, எது வைப்போம், இதெல்லாம் புரிந்து இறைவனை நாம எப்படி அனுபவிக்கணும், எப்படி நாம இறைவனோட கலந்து நிறைவா இருக்கணும் அப்படிங்கிற உண்மையை உலகத்துக்கு நாம் எல்லாருமே உறக்க சொல்லணும். அது நம்மளோட உதயகுமாரையா அவங்க மனைவி ஒரு சுத்த சன்மார்க்கத்துக்கு ஒரு நல்ல உதாரணமான ஆத்மாவா இருந்து செயல்படுத்திட்டு இருக்காங்க. அவங்களோட செயல்பாடுகள் மிக பிரம்மாண்டமான செயல்பாடு. இப்படிதான் சன்மார்க்கத்துக்கு இருக்கணும்னு சொல்லிட்டு வாழ்ந்து வழிகாமிச்சுட்டு இருக்காங்க. அவங்களோட வழிகாட்டுதலோட இந்த வந்தவாசி பகுதி எல்லாமே சுத்த சன்மார்க்கத்துல சிறப்பா பயணிக்கணும். அந்த அருள் பயணமானது என்னைக்கும் சிறப்பா பூரணமா இருக்கணும். அதற்காக தான் இப்போ நம்மளோட ஐயா அம்மா பெரிய முயற்சி எடுத்து இந்த சபையை ரொம்ப சிறப்பா வழி நடத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட ஒரு சிறந்த வழிகாட்டுதலோட அவங்க, அதாவது மூர்த்தி சிறிதா இருந்தாலும் கீர்த்தி பெருசுங்கிற மாதிரி இப்போ அவங்க இந்த காலகட்டத்துக்கு மற்றவர்களால் அவங்களை புரிந்து கொள்ள முடியாம இருந்தாலும் ஒரு சிலருக்கு புரியும், ஒரு சிலருக்கு புரியாது அறியாமை காரணமா. ஆனா ஒரு காலகட்டத்துல வரலாற்றில் ஒரு பொறிக்கப்பட்ட ஒரு புனிதமான ஆத்மாக்கெல்லாம் இந்த பிரபஞ்சத்துக்கு வெளிப்படுவாங்க. அவங்களால பல உயிர்களுக்கும் நன்மை நடக்க இருக்கு. அதனால அந்த நன்மையை செய்வதற்காக இந்த உலகத்துக்கு வந்திருக்க உன்னதமான ஆத்மாக்கள் தான் அவங்களோட செயல்பாடுகள். அருட்பெருஞ்சோதி ஆண்டவரோட அருள் ஆசீர்வாதம் என்னைக்குமே அவங்களுக்கு சிறப்பா இருக்கும். ஆடிய பொற்பா